ஹாய் ஹலோ டிசிஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கான மினி சீரீஸ் மை பேபி பாய் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக எதோட விட்டுருந்தோம் அப்படின்னா ஒய்யனும் ஜேகேவும் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து ஜங்குக்கோட அம்மா வந்து மாடியில் நின்று பார்த்துருப்பாங்க. அது வந்து இவங்க 2 பேருக்குமே எதுவுமே தெரியாது அவங்க பார்க்குறது. அப்புறம் அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணோம்னா இவங்க 2 பேருமே அப்படியே போயிட்டாங்க. அவங்க அம்மா நின்று மாடிலேருந்து பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு, சரி இதில் சின்ன பிள்ளைங்க பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எதுவுமே பெருசாக கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஜங்குக்கு ஓடி போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா பார்க்குறாங்க. அப்படியே மாடிலேருந்து அப்படியே கேஷுவலாக எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே இறங்கி நடந்து வந்துட்டே இருக்காங்க. என்னடா இப்படி ஓடி வரணும்னு, ஒன்றும் இல்லைம்மா என்னடா ஏன்டா மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லையே, இந்த ஓடி வரேன்ல, ஓடி வரனால இப்படி ஆகுமா, நீ நான் இத்தனை வருஷமாக ஓடிட்டுருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியும். நீ எப்போ நான் ஓடி இருக்கேன்டா, நான் ஓடாத மாதிரி பேசுகிற, உனக்கு முன்னாடியே பிறந்துட்டேன், அதுவும் இல்லாமல் உன்னைய பெற்றதே நான் தான்டா, எனக்கு தெரியாதடா. அது சும்மா தான்மா, வெயில் அப்படியா நம்புற மாதிரி இல்லை, இருந்தாலும் சரி நம்புறேன் அப்படின்னோடனே, அம்மா அப்படின்னோடனே, சரி போடா போய் காலேஜுக்கு கிளம்பு அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரூமுக்கு போகிறாங்க. அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, சரி பிள்ளை வைக்கப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு இன்னும் அப்படியே ரூமுக்கு போயிட்டு கண்ணாடிலாம் தொட்டு பார்க்குறான். இன்னும் அவ்வளோ ரெட்டாவாக இருக்குது அப்படின்னு நல்லா பார்த்தா, ஆமாம் இன்னும் இவ்வளோ ரெட்டாக இருக்குது, இப்படி வெக்கப்படாத ஜங்குக்கு, உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு வெக்கமாக இருக்குது, சரி நம்ம காலேஜுக்கு கிளம்பி போய் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை திரும்ப போய் சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜங்குக்கு போயிட்டுருக்கான். இப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகுது. அப்படியேவும் இப்போ நம்ம எந்த செமஸ்டரில் இருக்கோம்னா 4th செமஸ்டராக இருக்கும். அந்த 4th செமஸ்டருக்கான எக்ஸாம்ஸும் வருது. 2 பேரும் வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மாலாம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு வீட்லேயே தான் ஒய்யன் எப்போ பார்த்தாலும் குடியிருக்கான். அவங்க அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். முன்னாடிலாம் வந்தால் எப்பயுமே ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. இப்போ ரொம்ப உரிமையாக, வாம்மா என்னம்மா உன் வீடுமா அப்படி இப்படின்ட்டாங்க, உங்களுக்கு எதுவும் ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி ஆடாக இருக்குது அப்படின்னா, சரி பரவாயில்ல எப்பயும் பேசுகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எதுவும் கண்டுக்கல, அப்படியே ஜாலியாக இருக்கிறது. அங்கேயே 2-3 நாள்லாம் குடியிருந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க அம்மா எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. படிக்கிறது நல்லா படிச்சு அவங்க அம்மாவுமே நல்லா பார்க்குறாங்க. பசங்க இவ்வளோ படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் நைட்லலாம் வந்து டீ கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. உனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆன்ட்டி இப்போ தான் ஆன்ட்டி டீ குடிக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்துட்டீங்க ஆன்ட்டி, நீங்கள் என்னோட ஏஞ்சல் அப்படின்னோடனே, அப்படியாம்மா சரிம்மா டீயை குடி அப்படின்ட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டே தான் இருக்கீங்க. காலையில் ராத்திரி தூக்கமெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க, இப்போ கொஞ்சம் நேரமாக தூங்குங்க 2 பேரும். இல்லை ஆன்ட்டி இப்போ படிச்சு நான் மொத்தமாக வந்து அரியரை கிளியர் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி. என்னம்மா ஏதோ சொல்ல வந்தோன்னே, ஒன்றும் இல்லையே என் காதில் ஏதோ விழுந்துச்சு. இல்லையே ஆன்ட்டி என் காதில் அரியர்னு விழுந்துச்சு அப்படின்னோடனே, அரியர் ஆமாம் ஆன்ட்டி அப்படின்னு. சரி எத்தனை வச்சுருக்க சொல்லு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு. நானும் நிறைய காலேஜ் படிக்கும்போது நிறைய வச்சுருந்தேன் சொல்லு அப்படின்னு. சிரிக்க மாட்டேங்களேன்னொடனே, சிரிக்க மாட்டேன் அப்படின்னே. 20 அப்படின்னே. 20 வச்சுருந்தியாம்மா, நான் வச்சுருந்தேன் ஆனால் இந்த அளவுக்கு இல்லை, பரவாயில்ல நீங்கள் 2 பேரும் பெஸ்ட்டு பேராக தான் இருக்கீங்கன்னு அப்படின்ட்டு 2 பேரும் ஷாக்காகி அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி இப்படியே என்ன பார்க்குறாங்க அப்படி சமாளிச்சுட்டு, இல்லைம்மா நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அவன் வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சு நீ லாஸ்ட்டு பெஞ்சு, நல்லா ஜாலியாக வைப்பாக தானே இருக்கும். அப்படி சொல்கிறீங்களா ஆண்டி, ஆமாம் அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான் ஆண்டி எப்போ பார்த்தாலும் அப்படின்னு. ஆமாம்மா ஆனால் நல்லா இருக்கலாம்மா அப்படின்னு. நல்லா தான் இருக்குது, ஆனால் இவன் வந்து நசன்றானே, அவனை கண்டுக்காதம்மா அப்படின்னோடனே, சரி ஆண்டி நீங்கள் போங்க அப்படின்னா, சரி நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிட்டாங்க. அப்படியே பார்க்குறேன், நல்லா இருக்குது, உங்களுக்கு ஃபெயில் ஆகி திட்டு வாங்குறது நல்லா இருக்கா அப்படின்னு. எதுவும் சொல்லலையேடா, ஏன்டா நீ இப்படி பண்ணுறேன்னே. சரி வா படிக்கலாம்னு பேச்சை மாற்றாதீங்கன்னு. நான் பேச்சை மாற்றிட்டேன், வாடா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படியே தான் டேஸ் போகுது. இப்போ வந்து நல்லா ரன்னிங்கும் போகிறீங்க, உட்காந்து காலைல 5 மணிக்கு ஆரம்பிக்குது உங்கள் டெய்லி ரொட்டீன். ரன்னிங் போவீங்க, காலேஜ் போவீங்க, டெரஸில் படிப்பீங்க, வீட்டில் வந்து படிப்பீங்க, அப்புறம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க, அவன் வீட்டில் அவன் இருப்பான். இப்படியே தான் போயிட்டுருக்கு. எக்ஸாம்ஸும் வருது. உட்காந்து வெறித்தனமாக படித்து நல்லா அப்படியே எக்ஸாம் எழுதுறீங்க. பேப்பரை திறந்து நீங்கள் எக்ஸாம் ஹால்லலாம் போயிட்டு அப்படியே பேப்பரை திறந்து பார்க்குறீங்க, என்னடா நம்ம படித்த எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அப்படி இருக்கீங்க. அந்த பேப்பரை பார்த்தோன்னா நம்மளாம் எக்ஸாம் வரல, நம்ம படித்தது இருந்தால் ஐயா நம்ம படித்தது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுவோம்ல. அந்த மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அங்கே இருக்கிற அந்த இன்விஜிலேட்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, இந்த பொண்ணு என்ன சிரிக்குது, லூஸ் ஆகிடுச்சோ, சரி எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இருந்தாலும் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கீங்களா. அவர் வந்து பார்த்துட்டு, என்னம்மா ஏதாச்சும் என்ன தெரியுது பேப்பரில் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை சார் அப்படின்னோடனே, அப்புறம் என்ன மூடிட்டு எழுதுனார்.
ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதுறீங்க. அடிஷ்னல் வாங்குறீங்க. எல்லாம் பார்க்குறானுங்க. என்ன இந்த பிள்ளை வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஹாலில் உட்காராது, இன்றைக்கி என்ன அடிஷ்னல் வாங்குதுன்ட்டு சரி இந்த பிள்ளை சும்மா கதை எழுதுன்னு நினச்சி எல்லோரும் விட்டுட்டாங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா எழுதிக்கிட்டே இருக்கீங்க, டைம் பத்தாது. முன்னாடிலாம் வந்து எக்ஸாம் எப்படா முடியும் வெளியே ஓடலான் இருக்க பொண்ணு இப்போ வந்து டைம் பத்தாமல் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்து சரி அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு எக்ஸாம் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்து கேட்குறான், எங்க எப்படிங்க இருந்துச்சுன்னொடனே, டேய் நல்லாவே எழுதலடா அந்த எக்ஸாமு அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க என்னன்னே, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எதுவும் பெருசாக கண்டுக்கல. நீங்கள் பார்க்குறீங்க என்ன எதுவுமே சொல்லலை, திட்டுவான்னு நினச்சேன். சரி நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. அப்படியேவும் டேஸ் போகுது. எல்லா எக்ஸாமுக்கும் இதே தான் சொல்கிறேன், எப்படி எழுதிங்க ஏதோ எழுதியிருக்கேன் இன்னும் ஜங்குக்கு மாதிரி இருக்குது. நம்ம நல்லா தானே சொல்லிட்டு இவங்க படித்ததெல்லாம் நிறையா வந்துச்சு, இவங்க சொன்ன கொஷின்ஸே நிறையா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். இருந்தால் சரி நம்ம எதுவும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருக்கான். அப்படியே அப்புறம் வந்து செமஸ்டர் லீவ்ஸ்லாம் விடுறாங்க. லீவ் விடும்போது நீங்கள் ஜங்குக்கு வீட்டில் தான் ஃபுல்லாக இருக்கீங்க. அவனை ஃபுல்லாக வந்து அவன் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸாம் நல்லாவே எழுதிட்டீங்க, ஆனால் அவன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அமைதியாக இருக்கீங்க. அவனை வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, பாடிக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியா வந்து நிறையா வந்து இது பண்ணுறீங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க, எதுக்குற அப்படி பண்ணுற அப்படின்னோடனே, இல்லைம்மா சும்மா தான் அப்படின்னோடனே, என்னடா சும்மான்றோடனே, ஆண்டி அவன் ஏதோ பண்ணுறான் ஆண்டி, என்கிட்ட வந்து கேட்டான், சரி நான் தான் ஹெல்ப் பண்ணேன். உனக்கு எப்படிமா அதெல்லாம் தெரியும்னு, ஆண்டி நான் வந்து பாக்ஸர் அப்படின்னோடனே, வாரா பாக்ஸரா நீ அப்படின்னா, ஆமாம் ஆண்டி நான் பாக்ஸர் அப்படின்னோடனே, ஆமாம்மா இவங்க பாக்ஸர் அதனால தான் எனக்கு சொல்லி தராங்க. சரி பண்ணுமா அப்படின்ட்டு அதுக்கப்புறத்துல அவங்க அம்மா நல்லா ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் மில்க் ஷேக்கு அப்படி இப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டி நல்லா பண்ணுறீங்களா ஆண்டி அப்படின்ட்டு நீங்களும் அதை சேர்த்து குடிச்சிட்ருக்கீங்க. அவன் குடிக்கிற சாக்கில் அவங்க அம்மா நல்லா இருக்காம்மா யூடியூப் பார்த்து பண்ணேம்மானோடனே, ஆண்டி பண்ணுங்கள் நிறையா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் 2-3 டிஷ்ஷஸ் சொல்கிறீங்க, இப்படி பண்ணி கொடுங்க, காலைல வந்து பயிரை வச்சு கொடுங்க, முட்டை கொடுங்கன்னு அவங்க அம்மாவை கொடுக்குறாங்க, உங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. பரவாயில்லடா வந்ததுக்கு நல்லா ஓசியில் சாப்பாடு கிடைக்குது அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 1.5 மாதம் லீவ் விட்ருப்பாங்க. 3rd இயர் அப்படின்றனால வந்து புதுசாக வந்து அட்மிஷன் இந்த ப்ராசஸ்னால வந்து 1.5 மாதம் லீவ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த 1.5 மாதம் லீவ்லேயே வந்து பயங்கரமான ட்ராஸ்டிக்கான சேஞ்ச் ஜங்குக்கு. அப்படியே பார்க்குற கிட்டத்தட்ட பாடிலாம் அந்த மசில்ஸ் எல்லாம் பில்ட் ஆகும்ல, அந்த மாதிரி பில்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஃபிட்டாக இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, அப்பாடா நம்ம போடுறதுக்கு எஃபோர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாடா அப்படின்ட்டு அடுத்து காலேஜஸ்க்குலாம் கிளம்பணும்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா லீவு முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி ஃபஸ்ட்டு டே என்ன ட்ரெஸ் போட்டு வருவேன் அப்படின்னோடனே, என்ன ட்ரெஸ் தான் எப்பயும் போல இருக்குன்னொடனே, ஐயா போரிங்காக ட்ரெஸ் போடாதரா அப்படின்னோடனே, ஏங்க அப்படின்னோடனே, இல்லைடா அது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னோடனே, அப்போ நல்லா இல்லையா நான், நீ எனக்கு அதில் நீ என்ன போட்டாலும் க்யூட்டாக தான்டா இருப்ப, எந்த ட்ரெஸ்ஸுமே போடலனாலும் எனக்கு பார்க்க நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரி வேலையும் கீழே வந்து ஏங்க அப்படின்ட்டு இப்படி கையை குறுக்கா வச்சுக்கிட்டு, எங்கள் அப்பெல்லாம் பேசாதீங்கன்னொடனே, சரிடா சரி ட்ரெஸ்ஸை காட்டு அப்படின்னோடனே, பார்த்தா எல்லாமே ரொம்ப போரிங்காக இருக்குடே, நல்ல ட்ரெஸ் 4 இருந்தால் காட்டுறா அப்படின்னு. என்கிட்ட எல்லாம் இப்படி தான் இருக்கணுன்னே, என்ன பண்ணலாம், சரி எங்கூட வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாடா நம்ம வெளியே போகலான்னு, சரிங்க உன் பைக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. சரிங்க அப்படின்ட்டு அவனும் பைக் எடுத்துகிட்டு வரான். அப்படியே கீழே மாடியிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கும்போது, எங்கேம்மா போகிறீங்க அப்படின்னோடனே, இல்லை ஆண்டி நாங்கள் வெளியே போகிறோம் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னோடனே, சரி இந்தாம்மா இது காசு வச்சுருக்கியாம்மா, ஜங்குக்கு வச்சுருப்பேன் ஆண்டினோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வாங்கப்பா எப்படி பொறுமையாக வாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு அவங்க அம்மா அப்படியே நைஸாக வந்து இப்படி சேர்த்து வைக்கிறாங்களாம். சரி ஆண்டி அதெல்லாம் நாங்கள் சொல்லலாம் சுற்றி பார்த்துட்டு தான் வரப்போகிறோன்னே, சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்கம்மா கீழே விழுந்துறாங்கன்னா, சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாவியை கொடுறா அப்படின்னோடனே, எதுக்குங்க அப்படின்னு, நான் ஓட்டதாண்டா, எங்கே உங்களுக்கு ஓட டேய் அப்படின்ட்டு அப்படியே மேலே எங்கேயும் பார்த்துட்டு இருக்கான். என்னங்க அப்படின்னோடனே, டேய் நான் பாக்ஸிங்கே பண்ணுறேன், எனக்கு வண்டி ஓட தெரியாதாடான்னொடனே, வண்டி ஓட்ட உண்மையிலே தெரியுமாங்க அப்படின்னோடனே, அப்படியே லைட்டாக அப்படியே பார்க்குறீங்க, எனக்கே வாடா அப்படின்னோடனே, சரி இந்தாங்க ஓட்டுங்கன்னொடனே அப்படியே வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க, பயங்கர ஜாலியாக அப்படியே கத்திக்கிட்டே போகிறேங்க, எங்க என்னங்க பண்ணுங்க ஜாலியாக இருக்குடா அப்படின்ட்டு ஒத்த கையில் விட்டுருக்கேன், எங்க வித்த காட்டாதீங்கன்னொடனே, டே ஜாலியாக இருக்கும் வாடான்னொடனே, ஐயோ எங்க எப்படியாவது கூப்பிட்டு போயிருங்கன்னொடனே, டே வாடா அப்படின்னோடனே, ஒரு மேடு மாதிரி இருக்குமா, ஒரு கையை விட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மேட்டில் ஏற்றி ஐயோ எங்க அப்படியே டக்குன்னு பின்னாடி இந்த ஹக் பண்ணோன்னே அப்படியே ஒரு நிமிஷம் டக்குன்னு சடன் பிரேக் போட்டு அப்படியே கீழே பார்க்குறீங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறமும் அந்த குரங்கு விட்டு விடலையே, பிடிச்சி அப்படியே கையை விட்டு ஓட்டுறது, கண்ணை மூடிட்டு விட்டுறது. அவன் நீங்கள் ஏதாவது பண்ணி எப்படியாவது போகிற இடத்துக்கு ஒழுங்காக போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி தந்தவொன்னே, உங்களுக்கு நல்லா கொழுகுன்னு தான் இருக்குது. அப்படியே போயிட்டு பார்த்தா ஒரு இடத்துல நிப்பாட்டுறீங்க. என்னன்னு பார்த்தா ஒரு மால் மாதிரி இருக்குது.
என்னங்க அப்படின்ட்டு மாலை அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூட்டு போகிறீங்க. நல்லா ஒரு ஷாப்பிங்லாம் பண்ணுறீங்க ஃபுல்லாக. சரி அவன் நான் நினச்சிட்டா ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் செக்ஷன் தான் போயிருப்பீங்களா? சரி ஏதோ அவங்களுக்கு வாங்க வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து சும்மா பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கல. திடீர்னு பாய்ஸ் செக்ஷன் கூட்டு போயிட்டு சேல்ஸ்மென்ஸ் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட போயிட்டு ஏங்க அப்படின்னோடனே அவங்க திரும்பி பார்க்குறாங்க. என்னம்மா அப்படின்னோடனே இல்லை இவனுக்கு இவன் சைஸில் வந்து நல்லா ஃபார்மல் ட்ரெஸ் காட்டுங்க அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்னு சரி வேகமாக காட்டுங்க அப்படின்னோடனே ஓகேம்மானோடனே அவங்க அப்படியே முறைச்சி பார்க்குறாங்கள. அப்படியே நீங்கள் கேஷாக அப்படியே ட்ரெஸ்ஸு கடையெல்லாம் பார்த்து இவனை பார்க்கும்போது முறைச்சி பார்க்குறான். ஏன்டா அப்படி முறைச்சி பார்க்குறா அப்படின்னோடனே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னே பார்த்துருக்கேன். என்னடா அப்படின்னோடனே இல்லை நீங்கள் வந்து அந்த பையனை ஏங்கன்னு சொன்னீங்களே எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா என்னடா லூசு மாதிரி சொல்கிறேன். ஆமாம் எனக்கு பிடிக்கல அவனை ஏங்கன்னு சொல்லாதீங்க வாப்போன்னு கூட சொல்லுங்க இல்லை சார்னு கூப்பிடுங்க அவனை ஏங்க சொல்லாதீங்கன்னு. ஏன்டா அப்படின்னா இல்லை அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீங்கள் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடுறது. சரி உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடுற இல்லை நான் தான் உங்களை ஏங்கன்னு கூப்பிடுவேன் நீங்கள் வந்து யாரையும் ஏங்கன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சாமி அப்படின்ட்டு சரி வா அப்படின்ட்டு நீங்கள் யாரும் கூப்பிட மாட்டீங்க. சரி கூப்பிட மாட்டேன்னு சொல்ல குட்டி வாடா அப்படின்னு அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறேன். ஏன்னா மறுபடியும் வெக்கம் வந்துச்சான்னு அப்படியே பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஆன்ட்டி இந்த காலத்து பிள்ளைங்களாம் இருக்குங்களே நடு ரோடு கூட பார்க்கங்க. ஐயோ பப்ளிக் பிளேஸ் மறந்துட்டேனே சரி வாடா போகலாம் அப்படின்னு எங்க நான் தான் சொல்கிறேன்ல என்னடா சொன்னேன் பப்ளிக் பிளேஸில் அப்படி பண்ணாதீங்க அன்னைக்கு பண்ணிங்க காலையில் அன்னைக்கு ஆள் நடமாட்டல இப்போ ஆள் நடமாட்டம் நிறையா இருக்காங்க. சரிடா வாடா 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 அப்படின்ட்டு ஷோல்டரில் கை போட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. அப்படியே அந்த அண்ணா வந்து நிறைய எடுத்து கொடுக்குறாங்க. அண்ணா வேறு கலர் காட்டுங்க அப்படின்னே என்ன மாதிரி கலர் வேணும் பிளாக் ஒயிட் அந்த மாதிரி காட்டுங்க அப்படின்னு சரி ஃபுல்லாக ஃபார்மல்ஸ் தான் ஃபார்மல்ஸு அதுக்கேற்ற மாதிரி பேண்ட்ஸும் காட்டுங்க பெல்ட்டும் காட்டுங்க அப்படின்னு ஓகேம்மா அப்படின்னோடனே அந்த அண்ணன் நிறைய எடுத்து கொடுக்குறாங்க. அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறீங்க. இது உனக்கு சரி இது நல்லாயிருக்கும் இது ஓகே அப்படியே அந்த அண்ணன் எடுத்து போடுறதில்ல அப்படி 4-5 அப்படியே ஷர்ட் எடுத்து கொடுக்குறீங்க. பேண்ட் இருந்தால் அப்படி அப்படின்ட்டு ஒவ்வொன்றா இது பண்ணுறீங்க. ஒவ்வொரு செக்ஷனாக கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. பெல்ட்டுக்கு ஒரு இடத்துக்கு ஷூ சாக்ஸு கர்ச்சீஃபு வாட்ச்சு கூலர்ஸு அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வாங்கிட்டே இருக்கீங்களா. வேறு என்னடா இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே மேலேருந்து கீழே பார்த்துட்டு வேறு என்னடா போடலாம் உனக்கு வாடா அப்படின்ட்டு திரும்ப ஒரு செக்ஷன் கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே போனால் உனக்கு ஏங்க நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க நானே வாங்கிக்கிறேன் வாடா இதில் என்ன இருக்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க எங்க நான் வரமாட்டேங்க வரையா என்ன அப்படின்னு இல்லைங்க யாருமே இங்கே பொண்ணுங்க இல்லை பாருங்கள் பொண்ணு மாதிரி நடத்துவோன்னு நான் பொறிக்க மாதிரியே இருந்துக்கிறேன் நீ கூட வாடா அப்படின்னோடனே உன்னோட பொறிக்கையாகவே நான் இருக்கேன் வாடா அப்படின்னு எங்க ஒரு மாதிரி இருக்குங்க வராதிங்க நான் வருவேன்டா அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. எங்கள் அண்டர்வியருக்கெலாம் யாராவது பொண்ணுங்க வருவாங்க நான் வருவேன் என் பாய் ஃப்ரெண்டுக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் அசிங்கமாக இருக்குங்க வாங்க நம்ம வெளியே போகலாம் நான் கூட வாங்கிக்கிறேன்னு நான் வாங்க வருவேன் நீ வாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் நிற்கிறீங்க. அப்படியே சுற்றி பார்க்குறீங்க எங்கள் சுற்றி கூட பார்க்காதீங்க நீ வாங்க வர்றது சரி இங்கேயே நின்று அப்படியே என் மூஞ்சை பாருங்கள் இல்லைன்னா அந்த சேல்ஸ் அண்ணா மூஞ்சை பாருங்கள் அப்படின்னு சரி பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிட்ட சொல்கிறேங்க ஆனால் சைஸுக்கு எடுத்துக்கிறோம் நீங்கள் ஒன்றும் இல்லை வாயை மூடுங்க அப்படின்னு அதை சிரிச்சுட்டு அப்படி சொல்லு அப்படின்னு அந்த இந்த சைஸ் ஒன்று சரி நான் கேட்டது எடுத்துக்கோங்க அந்த சைஸாடா ஏங்க நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்னு சரி வாயை மூடுறேன் வாங்கடா அப்படின்னு சரி அப்படின்னு என்னென்ன கலர் வேணும்னு அப்படியே சொல்கிறேன் பிங்க்கு ப்ளூ ஆரஞ்சு அப்படியே பார்க்குறேன். டேய் என்னடா கலர் சொல்கிற அப்படின்ட்டு சிரிப்பா டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு டேய் சரி நாங்கள் நீ வாங்கிட்டு வா அப்படி அப்படின்ட்டு அவங்க அப்படியே வாங்கிட்டு வந்து அந்த அண்ணா சிரிக்கிறாங்க. டே இருந்தாலும் ஒரு நியாயமான கலர் வாங்க வேற மாட்டியாடா அப்படின்னு இல்லைங்க சரி இருந்தாலும் வாங்கியிருக்கேன் எல்லா கலர்லையும் ஒன்று வாங்கியிருக்கேனுங்கன்னு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அவனுக்கு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது பார்க்குறீங்க சரி ரொம்ப கலாச்சிட்டோம் உங்களை பிள்ளையா அப்படின்ட்டு ஃபுட் கோர்ட்டில் போய் ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டு
வீட்டுக்கு போகலாம் அப்படின்னும்போது ஜங்குக்கு உன் கையை பிடிச்சி நிப்பாட்டினேன். என்னடா வீட்டுக்கு போகலாம் வா ஆன்ட்டி தேட போகிறாங்கன்னே. இல்லை நீங்கள் இப்போ என் கூட வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி எங்கடா போகிறோம் அப்படின்னே கேர்ள்ஸ் செக்ஷன் கூட்டு போய் நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். அவங்களுக்குமேவும் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸுனால் என்ன ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரி கேர்ள்ஸ் செக்ஷன் அந்த மாதிரி எடுத்து கூட்டு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறான். டே எனக்கெலாம் வேணாண்டா என்கிட்ட ஊர் படுத்து கிடக்கு ஏன்ட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்க தான் நான் வாங்கினேன் அப்படின்னு. இல்லைடா அது உனக்கு இந்த மாதிரி கெட்டப்பில் இப்போ நீ இப்போ இருக்க ஒரு ஃபிட்னஸ்க்கு என்னடா அழகான பாய் ஃப்ரெண்டை இன்னும் ஹாட்டாக மாற்றணும்ல அதுக்காண்டி நான் வந்தேன்னு. என்ன சொன்னீங்க அவனோடனே ஹாட்டான பாய் ஃப்ரெண்டை இன்னும் ஹாட்டாக மாற்ற போகிறேன்னு சொன்னேன். என்னங்க இப்படி சொல்லாதீங்க எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. வெக்கமாக்கணும் தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு. சரி சரி வாங்க அப்படின்னு. எங்கே அப்படின்னு. சரி வாங்க நீங்கள் கடைக்கு இன்னும் நம்ம நிறையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் நிறையா வாங்கி கொடுக்குறான். சரி இருடா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குண்ணா அதை போய் ட்ரை பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போவீங்க. போயிட்டு அங்கே ட்ரையல் ரூம்லன்ட்டு நல்லா ட்ரையல் பார்த்துட்டு ஜங்கே அப்படின்ட்டு வெளியே உள்ளேருந்து கத்துறீங்க. என்னங்க அப்படின்னே இங்கே வாடா விஷயம் அப்படின்னு. எங்கே ட்ரையல் ரூமில் இருக்கீங்க நான் எப்படிங்க வர முடியும். வாடா அப்படின்னே வெளியே வாங்க அப்படின்னே. வாடா எனக்கு ஒரு ஹெல்ப்டா அதனால தான் கூப்பிட்றேன் இருங்க வேற வரியா என்ன. சரி வரேன் அப்படின்னோடனே கதவு அப்படியே கதவு கிட்ட வந்து நிற்கிறான். எங்கே அப்படின்னோடனே என்னடா வந்துட்டியானோடனே வந்துட்டேங்க என்னாச்சுங்க எதுவும் ட்ரெஸ்ஸு வேறு எதுவும் வேணுமா அப்படின்னோடனே அப்படியே கதவை திறந்து பார்க்குறீங்க லைட்டாக தலையை மட்டும் எட்டி பார்த்துட்டு அது வந்து வெளியே யாரும் இருக்காங்களா அப்படின்னோடனே வெளியே யாரும் இல்லைங்க அப்படின்னு டபக்குன்னு உள்ளே பிடிச்சி எங்கள் கண்ணை திறடானோடனே இல்லை நீங்கள் ட்ரையல் ரூமில் இருக்கீங்க நான் எப்படிங்க கண்ணை திறக்கிறது அப்படின்னு. திறக்கிறியா என்ன மாட்டேங்க நோ 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 ட்ரெஸ் போட்டேன்டா அப்படின்னே. அப்படியே கண்ணு அப்படியே ஒரு கண்ணை திறந்துட்டா ட்ரெஸ் இருக்கா அப்பாடா பயந்துட்டேங்க அப்படின்னே. என்னடா இதுக்கே இப்படி வைக்கப்படுறோன்னு. எங்க நீங்கள் டபுள் மீனிங்காக பேசுகிறேன் நான் சிங்கிள் மீனிங்காக தானே பேசுனேன் இப்போ அப்படின்னு. அப்படியா டேய் அப்போ டபுள் மீனிங்கில் நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா. இல்லைங்க நீங்கள் நான் விடுங்க நான் வெளில போகிறேன். சரி சும்மா தான் இருந்தேன் எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னா. நீங்கள் அதான் நான் கோட்டா கொடுத்துட்டேனே நான் சாயங்காலம் கன்னத்தில் கொடுத்துட்டேன்ல அப்படின்னா. எனக்கு இப்போ கிஸ் வேணும் நீ கொடுக்குறியா இல்லை நான் கொடுக்க வேணும். என்னங்கன்னே அப்படின்ட்டு டபக்குன்னு கண்ணத்தை அப்படியே பிடிச்சி திருப்பிட்டு அப்படின்ட்டு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவன் பார்க்க அப்படியே கரண்ட் கம்பியில் நின்ன மாதிரி அப்படியே என்ன இடத்துல என்ன மாதிரி பண்ணுறேன்னு ட்ரையல் ரூம்லேயே என் பாய் ஃப்ரெண்டு கிஸ் கொடுக்குறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஏங்க நீங்கள் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியே ஓடிட்டான். அப்படியே நிற்கிறோம் வெளியில் அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஐயோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு சரி அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியே வரீங்க. அப்படியே வெளியே வரும்போது அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியும் ஒரு மாதிரி பயத்தில் ஆச்சரியத்தில் வெக்கத்தில் கலந்து நிற்கிறேன்னா அவனை பார்த்துட்டு லைட்டாக அவருக்கு விங்க் பண்ணோன்னே அப்படியேங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு பக்கத்தில் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே அதையும் பில் போட்டு அப்படியே 2 பேர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா என்னம்மா இவ்வளோ வேலைலாம் வந்துட்டீங்க அப்படின்னு. இல்லை ஆண்டி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எதுக்குமா எங்கேம்மா போனீங்க அப்படின்னு. அதுவா ஆண்டி நான் வந்து இந்த மாலுக்கு போயிருந்தேன். அப்படியா என்ன வாங்கினீங்க அப்படின்னா. அதுவா உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு. அவன்கிட்ட தான் நிறைய ட்ரெஸ் இருக்கேம்மா அவன் வந்து ட்ரெஸ்ஸை இருக்கிற ட்ரெஸ்ஸே வந்து கீழேயும் மேலேயும் போட்டு சதடிப்பான் நீ எதுக்கு மேலே ட்ரெஸ் வாங்கிட்டு. ஆண்டி அவன் எவ்வளோ பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கான். இப்போ வந்து இது பண்ணால் எப்படி ஆண்டி அதே ட்ரெஸ் போட்டு போனால் மாசாக போவேன் நம்ம மாசு மண்ணாங்கட்டின்ட்டு அவன் குப்பையாக்குவான். அவன் குப்பையாக்குனா தூக்கி போட்டு அடிங்க அப்படின்னு அப்படின்ற. சரிம்மா அடிச்சிடுறேம்மா அப்படின்னு. வாங்க உங்கள்கிட்டையும் நான் ட்ரெஸ்ஸை காட்டுறேன் அப்படின்ட்டு போய் ஜங்குக்கு போய் ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னோடனே ட்ரெஸ்ஸை போட்டு வரேன். அந்த கண்ணாடிலாம் இல்லை கண்ணாடிக்கு மேலே லென்ஸ் எல்லாம் வச்சு இப்படி வர அவங்க அம்மா நான் பெத்த வைரமா இது அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் பெத்த வைரம் தான் அப்படின்ட்டு அப்படியே 2 பேர் பார்க்குறீங்க. அப்படி நடடா அப்படின்னோடனே ஏங்க அப்படின்னே நடடா அப்படின்னு நடந்துக்கிட்ட டேய் ஆண் அழகனா இருக்கடானே. அம்மா உன் பிள்ளை எப்படி அழகந்தான் அழகனாம்ல அப்படின்னோடனே எங்க தைரியமாக 4 வார்த்தை பேசு அப்படின்னோடனே என்ன பேச அப்படின்னா என்கிட்ட பேசுகிறா அப்படின்னு. ஏங்க அப்படின்னு என்னமோ சொல்கிற அப்படின்னு. சரி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா. நல்லா இருக்கு வேறு ட்ரெஸ் போட்டுன்னு அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு வந்துட்டு
அப்படியே நல்லா ஃபன் பண்ணிட்டு அவங்க அம்மா கூட இது பண்ணிட்டு அப்படியே நல்லா செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நல்லா இது பண்ணி நீங்களுமே ட்ரெஸ் போட்டு காமிச்சிருப்பீங்கம்மா அந்த ட்ரெஸ் உனக்கு அழகாக இருக்குன்னு உங்கள் பையன் செலெக்ஷன் தான் அப்படின்னு என் பையனுக்கு இப்படி நல்ல ரசனையானோடனே எனக்கு அது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் வாங்கி தர மாட்டேன்ட்டியா அதனால தான் நான் உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடுன்னு அப்படி ஷாக்காக அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான் எப்போங்க வாங்கினீங்க உனக்கு எங்கடா அதெல்லாம் தெரியும் நான் வந்து எங்கள் ஆன்ட்டிக்காண்டி நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னோடனே ஏம்மா நல்லா இருக்குமா இந்த சுடி அப்படின்னோடனே ஆன்ட்டி உங்கள் டேஸ்ட்டு தெரிஞ்சு தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குது சூப்பராக அப்படின்னு வேறு லெவல்மா ஒன்றை மாதிரியே மாசாக இருக்குமா ஐயோ ஆன்ட்டி எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு ஐயா அப்படின்னு என்னது ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பையன் இருக்கட்டும் அப்படின்னு எப்படி கிண்டல் பண்ணுற பாருங்க ஆன்ட்டி இன்ன வரைக்கும் நீ பண்ணுங்க ஏன்ட்டு எங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க போல இல்லைம்மா ரியாலிட்டியாக சொன்னேன் அப்படின்னு சரி ஆண்டி அப்படின்ட்டு அப்படியே நல்லா இது பண்ணிட்டு அவங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க எப்பயும் போல் ஸ்நாக்ஸை வைக்கமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு என்னத்தை வைக்க மாமியார் வீட்டில் என்ன வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றீங்க அடுத்த நாள் ஆண்டி நாளைக்கு காலைல எப்பயும் போல் ரெடி பண்ணி விட்ருங்க ஆனால் நாளைக்கு காலைல அவனுக்கு மாசாக இருக்க போகுது காலேஜ் அப்படின்னு ஆமாம் இருக்கும்ல அப்படின்னோடனே சரி ஜங்குக்கு நான் வீட்டு பக்கம் போகிறேன் அப்படின்னு இருந்துட்டு போக வேண்டியதுனா இல்லைடா கிளம்புற டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சரிங்க அவள் விட வரவா வா 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 இதில் என்ன கேள்வி நீ தான் விட வரணும் அப்படின்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறோம் அப்படியே வண்டியில் போகிறப்ப சொல்கிறீங்க ஜங்குக்கு நாளைக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு வரணும் அப்படின்னு சரிங்க அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கிட்டே போகிறீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ரன்னிங்க்கு வந்து ஓடிட்டுருக்கீங்க 2 பேருமே முன்னாடிலாம் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி சோப்லாங்கே அப்படியே என்னடா ஓடுறான் ஐயோ முடியலங்கன்னு மூச்சு திணறுவான் இப்போ வந்து உங்களுக்கு ஈடு கொடுத்து ஓடுறான் அப்படியே ஓடும் போது அப்படியே பார்க்குறீங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்கு அப்படியே ஆள் பார்த்துட்டு இருக்கீங்க என்னங்க அப்படி பார்க்குறீங்கன்ட்டு அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு கேட்குறேன் சொல்லுங்கள் எதுக்கு பாட்டுங்க எது சொல்லணுமா அப்படின்னு இல்லைடா என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டே போகிறானே இருக்கா அதான் சைட் அடிச்சுட்டு இருந்தேன்னு அப்படியே ஒன்றும் இல்லைங்க வாங்க போகலாம் அப்படின்னு நான் சொல்லணுண்டா ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்கிற அப்படின்னோடனே நான் சொல்கிறேங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு என்னடா ஒன்றும் இல்லை அதான் செம்ம ஃபீவராக இருக்கேடான்னு ஏங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் காலேஜ் டைம் ஆச்சு டேய் 6 கூட இன்னும் ஆகலடான்னு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு நிப்பாட்டி நின்றுட்டான் எதுக்கு அங்கேயே நின்னோடனே அப்படியே சுற்றி பார்க்குறான் அப்படியே ஒரு மூச்சு செஞ்சுருக்கு அதுக்குள்ளே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு ஒரு ஷாக் ஆகி பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரிலாம் ஜங்குக்கு செஞ்சதே இல்லை அப்படின்ட்டு அப்படியே நெஞ்சில் கை வச்சு நிற்கிறீங்க அவன் பார்த்துட்டு கணத்தை காட்டுங்க அப்படின்ட்டு அப்படி டக்குன்னு கிஸ் கொடுக்குறேன் என்னடா இது நான் கேட்காமலே கொடுக்குறேன்னே எப்படி இன்றைக்கி நீங்கள் ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க என் வீட்டு வாசலை வச்சு அதை பண்ணுவீங்க யாராவது பார்ப்பாங்க இல்லை எங்கள் அம்மாவே பார்த்தாங்கன்னா பிரச்சனையாக போயிடும் அதனால தான் இப்போ நான் ப்ரிகாஷனாக கொடுத்துறேன்னே பாரு என் முயல் குட்டிக்கு எம்பிட்டு அறிவு அப்படின்னே முயல் குட்டிலாம்னா இல்லை ஆமாம் மோசக்குட்டி அப்படின்னு மோசக்குட்டியும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி போட் பண்ணோன்னே அப்படியே கிஸ் பண்ணுறேன் கணக்கில் அப்படின்ட்டு போய் கணக்கில் ஷாக் ஆகி பார்த்துட்டு நீ கிஸ் பண்ணப்போ நான் ஷாக் ஆனேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டான் நீங்கள் வந்து அப்படியே ரூம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவங்க அம்மா டீ கொடுக்குறாங்க ஓகே ஆண்டி அப்படின்னே இன்னும் கிளம்புறேன் இந்த கிளம்பணும் ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும் எப்பயும் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படியா சரிம்மா அப்படின்னு எங்கே ஆகும்னா அது குளிச்சுட்ருக்கேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி என்னத்த பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு மருமக அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் சரி நம்ம சும்மா உட்காரதுக்கு ஜங்குக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எடுத்து அதை வந்து நல்லா அயர்ன் பண்ணி கொடுத்துட்டு எல்லாத்தையும் அயர்ன் பண்ணி என்னென்னலாம் போடணுமோ எல்லாமே ஏலேருந்து Z வரைக்கும் எடுத்து வச்சுருக்கீங்க ஷர்ட்டு பேண்ட்டு பெல்ட்டு கூலர்ஸு அதுக்கப்புறம் வந்து இன்னர் வேர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கீங்க அப்படியே வந்தோடனே ஜங்கு போட்டு தோட்டிகிட்டே வரேன் டவலை மட்டும் கட்டிட்டு அப்படியும் வந்து அவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் வாடகை தலையை தொட்டே வரான் அப்படி பார்க்குறீங்க டேய் உண்மையாலே நாட்டுக்கட்டையாக இருக்கடா அப்படின்னு எங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நான் இங்கே தான்டா இருக்கேன் என் பாய் ஃப்ரெண்ட் நீ வருங்கால புருஷனை பார்த்துட்டு இருக்கேன் எங்க வெக்கமாக இருக்குங்கன்னு வெக்கமாக இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பக்கத்தில் என்னங்க மாதிரி இருக்குது தள்ளி போங்கன்னு ஒன்றும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு ஏன்னா எப்போ நீ தானே டர்ட்டி மைண்டடாக இருக்கணும் இல்லைங்க நீங்கள் பண்ணுறத பார்த்தாலே பயமாக இருக்கணும்னு சரி அப்படின்ட்டு கண்ணத்தை பிடிச்சி அப்படியே க்ரீஸ் பண்ணிட்டு சரிடா இன்றைக்கான கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் பார்க்குறான் என்னங்க அப்படின்னு இது வந்து என் பாய் ஃப்ரெண்ட் ஹார்ட்டான பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன் அது வந்து நான் வந்து என்னோடய ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டுக்கு காலையிலேருந்து வாங்கினேன் இப்போ வந்து என்னோடய ஹார்ட்டான பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கேன்னு நல்லா பேசுகிறீங்கன்னு ஆமாண்டா உங்ககிட்டலாம் இப்படி பேசினா தான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சரிங்க அப்படின்னு என்ன இருக்குன்னு அதுவா என்னோடய வருங்கால புருஷனுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன் அயர்ன் பண்ணிவிட்டேன் இதை போட்டு வர கூலர்ஸ் போட்டு வா ஸ்பெக்ஸ் போட்டு வரக்கூடாது லென்ஸ் வச்சுட்டு வா முக்கியமாக மாஸ்க் போட்டு வா அப்படின்னு எதுக்குங்க மாஸ்க்கு அதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கன்னு
போட்டு வா அப்படின்னு. சரிங்க எதுக்குங்க ஆனால் மாஸ்க் அப்படின்னே அது மாஸ்க்கு போட்டால் மாசாக இருப்படா அதனால தான் என்னங்க மாஸ்க் இருக்கு போட்டு வருவியா மாட்டியா போட்டு வரீங்க அப்படின்னு. சரி நீங்கள் போகலையா அப்படின்னே அந்த கிளம்புண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கணத்தை பிடிச்சி ஏங்க அப்படின்னு பாய்டா பாய்டா பருங்கால புஷா அப்படின்னு. ஏங்க கத்தாதீங்க நான் கத்த மாட்டேன்டா அப்படின்னு. அப்படியே கீழே அப்படியே குதிச்சு போகிறீங்க அவ்வளோ சந்தோஷம் ஐயோ அப்படின்ட்டு இப்படி டெய்லி இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே குதிச்சு போகிறீங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க சரி ஏதாவது நடந்திருக்கும் அப்படி நம்ம எதுவும் கண்டுக்கூடாது அப்படின்ட்டு. ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கத்திட்டே போகிறீங்க. சரிம்மா அப்படின்னு அப்படியே ஓகே ஆண்டி அப்படின்ட்டு ஓடுறீங்க. ஓடி போய் அப்படியே ஜங்குக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க. இன்றைக்கி நீங்கள் வெளில போயிட்டீங்க ஏன்னா வந்து ஜங்குக் வாசல்லேருந்து வரும்போதே அப்படியே அவனை அப்படியே நல்லா பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி வெள்ளனாவே எப்பயும் இல்லாத திருநாளாக இன்றைக்கி வந்து வெள்ளனா போயிட்டீங்க. காலேஜில் போய் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே அந்த எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த புல்லட் சவுண்ட் கேட்குது. ஆஹா என் ஆள் வந்துட்டானே அப்படின்னு எல்லோரும் போய் வந்து புல்லட் சவுண்ட் வித்தியாசமாக இருக்குது. எல்லோரும் ரேராக தான் கொண்டு வந்துருவாங்க சில பேர் புல்லட்டு. எல்லோரும் என்னடா புல்லட்டு புதுசாக இருக்குது யாருன்னு வேறு தெரில. ஏன்னா சுத்தமாக ஐடியா மூஞ்சில் ஃபுல்லாக முன்னாடி முடி இருக்கும். இப்போ வந்து நல்லா ஏற்றி சீவி அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு லுக்கில் வேறு இருக்கானா எல்லோரும் பார்க்குறாங்க யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. அப்படியே ஜங்குக்கு அப்படியே வண்டி அப்படியே மாசாக நிப்பாட்டி அப்படியே காலெல்லாம் தூக்கி அப்படியே கெத்தாக அப்படியே தூக்கி நிப்பாடும்போது நீங்கள் பார்க்குறீங்க என்ன மேனரிசமே மாறிடுச்சு இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கல என்னன்னு. அவன் வந்து அப்படியே நீங்கள் இருக்க பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக திரும்பி பார்த்துட்டு அவன் கண்டுக்கவே இல்லை. என்னடா இது நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படின்ட்டு சரி அவனுக்கு இருக்குது அப்படின்ட்டு கிளாஸுக்கு அப்படியே வேகமாக அப்படியே போகிறீங்க. அவனும் போகிறான். உங்கள் இதில் எப்படின்னா பாய்ஸ் தனியாக போகணும் கேர்ள்ஸ் தனியாக போகணும் ஸ்டெப்ஸு. அதனால் அப்படியே நீங்கள் போகிறீங்க சரி பாய் ஃப்ரெண்ட் போயிட்டாங்கன்ட்டு வேகமாக ஓடுறீங்க. 3ஆவது மாடி இருக்கும்போது டக்குன்னு ஓடுறீங்க. ஓடி போய் அப்படியே வேகமாக ஜங்குக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கிறீங்க. அப்படியே ஜங்கு பொறுமையாக தான் வரான் கேஷுவலாக வரானா அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அச்சோ இவ்வளோ ஹாட்டாக இருக்கானே எப்படி இருந்தது தான் நான் அவனை மாற்றிருக்கவே கூடாதோ அப்படின்ட்டு இப்போ எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடியே தெரிவாங்களே அப்படின்ட்டு இங்கே நினச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே அவார்டுக்கு போகும்போது அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு இருடா நான் ஃபஸ்ட்டு போகிறேன் நீ பின்னாடி பொறுமையாக வரணும். சரிங்க நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவன் மண்டையை மட்டும் ஆட்டுறான். நீங்கள் வேகமாக போய் அப்படியே உங்கள் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் ஜங்குக்கு பொறுமையாக வரான். எல்லாம் பார்க்குறாங்க யார் இந்த பையன் இப்படி அவன் வாட்டுக்கு வரான் ஒரு நியூ அட்மிஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பையனும் பார்த்துட்டே இருக்காங்க. அவன் வாட்டுக்கு எவனையுமே கண்டுக்கலையே அப்படியே உங்கள் மேலே தான் அந்த கண் இருக்குது. அப்படியே கூலர்ஸ் போட்டே தான் இருக்கான். உள்ளே வர வரைக்கும் கலட்டவே இல்லை. அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அப்படியே கூலர்ஸ் கலட்டிட்டு அப்படியே இந்த மாஸ்க்கு கழட்டி அப்படியே ஹேரெல்லாம் அப்படியே கோதி ஒரு ஹேர் ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே உட்காருவாங்க. எல்லாம் அப்படியே உத்து பார்த்து இது அந்த பையன் தானே அந்த சோடா புட்டி தானே அப்படியே ஷாக் ஆகி அப்படியே ஜங்குக்கே பார்க்குறாங்க ஆனால் ஜங்குக்கு அப்படியே உங்களை லைட்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே அவன் பிளேஸ் திரும்பிட்டான். ஆனால் எல்லாருமே ஜங்குக்கு பார்க்குறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடை முடிச்சுக்கலாம். இப்படி சொல்கிறேன் எப்பயும் போல் சொல்கிறதான் பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைநிறைகள் இருந்தால் கருத்தில் பதிவு பண்ணுங்கள். பை டேசிஸ்.